ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இன்னைக்கு அமையும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இன்னைக்கு அமையும், மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பிரத்யேகமான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைரெக்டாக நமது ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. அதனால் முடிந்த அளவுக்கு அனைவருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது, கரிநாளாகவும் அமைந்துள்ளது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதே போல திருமண நாள் போன்ற ஸ்பெஷல் தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ராசியிலேயே கேது, சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வான ஒரு நாளாக அமைகிறது நண்பர்களே. அதிலும் குறிப்பாக அலுவலக பணிகளில் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு திடீர்னு சில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உயர்ந்த பதவி உங்களை நம்பி தருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இந்த தினம் கெத்து காட்ட முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் பேச்சுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. உங்களை நீங்களே உயர்வாக பேசுவதை குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். மிக முக்கியமாக தாரக மந்திரம் உங்களுக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி 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 என்று நீங்கள் அதிகமான விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. முயற்சி செய்தால் இன்றைய தினம் நல்ல நாளாக உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு 3வது கையாக செயல்பட வேண்டியது அவசியங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசையாரதும் கூட இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களது வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது சரி செய்வதனால உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகலாம். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. எது தேவையான செலவுன்னு வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. நீண்ட தூரம் போகலாம், நீண்ட தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள், புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சமுதாய பணிகள், தொண்டு பணிகளில் கூட நீங்கள் ஈடுபடும் போது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வாய்ப்புகளாக இருக்குங்கிறதுனால நீங்கள் சமுதாய பணிகளில் தாராளமாக ஈடுபடலாம். இன்றைய தினம் பேச்சு திறமை அதிகரிக்குங்க. உங்களது காரியங்கள் எதுவானாலும் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கும் நல்ல சாதகமான சிறப்பான சூழ்நிலை அமைவதற்கும் நீங்கள் உங்களது பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். பேச்சு வன்மையின் மூலமாக காரியங்கள் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காரிய சித்தி உண்டாகக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களது பிசினஸ் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. உங்கள் வியாபாரம் மிகப்பெரியதாக மாறக்கூடிய, நல்ல எக்ஸ்பேண்டபிளாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வியாபாரத்தை நீங்கள் முன்னேற்றமாக பாதைக்கு நீங்கள் அழைத்து செல்ல முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நகைகள் வாங்கணும், ஆபரணங்கள் வாங்கணுங்கிற மாதிரியான சிந்தனைகள், ஐடியாக்கள் கூட இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அந்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் அற்புதமான ஒரு நாள், வியாபாரிகளுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறதுங்க. அதிகமான வேலை இருக்குங்க. என்னதான் அதிகமான வேலை இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியத்தை அசைச்சிக்க முடியாது. சூப்பராக உடல் ஆரோக்கியம் முன்னேற்றகரமாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வெளிநாடு படிப்பதற்கான உங்களது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் உள்ள நிதி நெருக்கடி உங்களுக்கு உங்கள் மனசுல கவலை ஏற்படுத்தினாலும் அதெல்லாமே தாண்டி நீங்கள் வெளிநாடு படிப்பதற்கான நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாணவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமைன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகள் முழுவதுமே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. உங்கள் காதலர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஷேர் பண்ணிக்க முடியாதனால அந்த காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொமான்ஸ் உணர்வுகள் பாதிக்கப்படலாம். அதனால் நீங்களும் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களது மனக்குறந்தவருடன் நீங்கள் பேசுவதற்கு போதுமான நேரத்தை ஒதுக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எப்போ பேசணுங்கிறத யோசித்து நிதானித்து பேசுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் காதல் வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை, இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. அதனால் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் வீட்டு சூழ்நிலையானது நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு சில தாறுமாறான சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வீட்லேயும் கொஞ்சம்
உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க. அவங்களுடைய குடும்பத்துடைய உதவியின் மூலமாக தான் உங்க வேலையில சிறப்பாக நீங்க ஈடுபட முடியுதுங்கிற உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வீட்ல இருந்து சின்ன சின்ன மனம் வருத்தம் தரக்கூடிய சில செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் வந்து இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால கொஞ்ச காலமாக உங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து வீட்டிலேயே வந்து நீங்க கொண்டு வர மாட்டீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக குடும்ப வாழ்க்கையில உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். சிறந்த ஒரு நாளாக அமைகிறதுனால உங்க வாழ்க்கை துணை கூட இன்றைய தினம் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாள் முழுக்க சந்தோஷமாக குதூகலமா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சீராகி ஒழுங்காகி உங்களுக்கு பரவசப்படுத்துங்க. கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடிப்பீங்க. வர வேண்டிய பழைய பாக்கியும் இப்போது நீங்க நினைச்சால் வசூல் செய்து கொள்ள முடியுங்க. அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்க ரகசியங்களை நீங்கள் பேணி பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. உங்க தொழிலில் இருக்கக்கூடிய உங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சில செயல்பாடுகளை நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதனால உங்களுக்கு தான் டேஞ்சர் ஆகிடும். ஸோ உங்க நுணுக்கத்தை வந்து உங்க ஆஃபீஸ்ல வந்து நீங்க சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எப்படி நடக்குமோன்னு நீங்க ரொம்ப பயந்துட்டே இருந்த சில காரியங்கள் கூட இன்னைக்கு நல்ல விதமாக நடக்கிறதுனால மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். வெற்றிகள் உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. தொழில் அல்லது உத்தியோகத்துல சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்க. இன்றைய தினம் மிக முக்கியமாக அதை கவனிக்க வேண்டியது அவசியங்க. தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. அடர் நீல நிறம் டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் வண்டி வாகனங்களை நீங்கள் வந்து பழுது நீக்கி செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனால் இன்னைக்கு நல்ல வேற லெவலில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது ஆன்மீக குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைந்து காணப்படுறதுனால வாழ்க்கை வளம் பெறும். அற்புதமான ஒரு நாள். செலவுகளை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் சமுதாய பணிகளில் புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் காரியங்களில் வெற்றி பெறவும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளவும் உங்களால் இன்னைக்கு முடியும். அதுக்கு உங்கள் பேச்சு வன்மை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக அதிகமான வெற்றிகளையும் நல்ல சூழலும் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு புதிதாக தங்க நகைகள் வாங்கணும் அல்லது ஆபரணங்கள் வேற ஏதாவது ஆபரணங்கள் வாங்கணுங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு வரும். ஆனால் நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் முயற்சித்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. முயற்சிகள் செய்யுங்கள். இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களது தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி தற்பெருமையான பேசுறதெல்லாம் நீங்கள் விட்டு ஒழித்து விட்டு நீங்கள் அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.